சவுக்கு சங்கர் ஏடிஎம்கே கிட்ட வேலை பார்க்குறாரு. அந்த மாரிதாஸ்ன்றவர் பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருப்பார். நக்கீரன் கோபால் சொல்ல வேணாம், அவர் அறிவாளுக்கு நக்கி நக்கி பிழைக்கிறவர். இதெல்லாம் எனக்கு ப்ரெஷர் தான் ஏறுது. அதனால் அவரை விட்டுடுங்க, அந்த கேரக்டரை விட்டுடுங்க. சொன்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவித்து போறான். நிச்சயம் செந்தில் பாலாஜி கரூர் வழக்குல சிறைக்கு போவார். நீங்க பாருங்க. கரூர் சம்பவத்துல ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்தது. இது எப்படின்னா, இது பைத்தியகாரதனம், இது ஒரு முட்டாள்தனம். லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற அந்த இடத்துல, இவ்வளவு கேமராக்கள் இருக்கிற அந்த இடத்துல, இத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்கிற அந்த இடத்துல, யார் கண்ணிலையுமே மாட்டாத சினிமா ஷூட்டிங் அப்படின்றது இது ஏற்புடையதாக இல்லை. திமுக அதிமுக இப்பவும் சரி, விஜயை வரவிடாம செய்யறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாயிடுவாங்க. அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. அந்த ஃபுட்டேஜ்லாம் விஜய் அழிக்க ட்ரை பண்ணாரு, இவங்க தான் ரெக்கவர் பண்ணி இது வந்து ஆடா அப்படி விஜய் அழிக்க ட்ரை பண்ணாரு, இவங்க தான் அவர் கையை கெட்டியமா புடிச்சிக்கிறாங்கன்றாங்களா? இதெல்லாம் என்னங்க இது? சும்மா அதாவது பொய்யுங்க, கடந்தெடுத்த பொய். இப்ப என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, யாருமே விஜயை கூப்பிடல, அது கிடையாது. இவங்க கூப்பிட்டாங்கன்றது உண்மை. விஜய் அதுக்கு போல, தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்றதுல விஜய் உறுதியா இருக்கு. 234 தொகுதியிலையும் வடசென்னை பெரம்பூரை தான் சூஸ் பண்ணிருக்காரு விஜய். வடசென்னை மக்கள் பாவம் பண்ணுவோம். நாங்க அவ்வளவு கஷ்டம், குப்பை மேடு, சாக்கடை, கொசு தொல்லை, இப்படிதான் நாங்கெல்லாம் வட சென்னையில வாழ்ந்து இருக்கிறோம். விஜய் மாதிரி ஒரு மனிதர் பெரம்பூர் தொகுதிக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். வட சென்னை பொட்டி பொட்டியா பணம் வச்சிருக்கிற வாசல் நின்று அவன் சீட்டு கேட்டு ஆரம்பத்துல இருந்து என் தியேட்டர்ல எனக்காக ஸ்டார் கட்டினவன், கொடி கட்டினவன், அவனுக்கு தான் நான் சீட்டு கொடுப்பேன்னு தேடி தேடி கொடுத்தாரு. சரிங்களா? அதனால பார்க்கலாம், பால்வாடி ஜெயிக்குதா, பவள விழா ஜெயிக்குதான்னு பார்ப்பாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் ஓடிடி ஜெயக்குமார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். நேற்றிலிருந்து பார்த்துருப்பீங்க, கரூர் சம்பவத்தில் ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ஃபுட்டேஜ் சவுக்கு சங்கர், நக்கீரன் கோபால் அவர்கள், மாரிதாஸ் அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்றாங்க. அங்கே சிபிஐ வழக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இவங்கள்ட்ட எப்படி ஃபுட்டேஜ் கிடைச்சது அப்படின்ற கேள்வியில் ஆரம்பித்து, ஏன் இந்த நேரத்தில் திடீர்னு விஜய் எதிர்த்து இந்த விஷயம் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வழக்கு நடக்கும்போது இவங்ககிட்ட எப்படி ஃபுட்டேஜ் கிடைச்சது அப்படின்னா, இந்நேரம் சிபிஐ அங்கேருந்து வந்து இவங்க நடத்துக்கின்னு போனோம். உங்களுக்கு எப்படிப்பா கிடைச்சது? எங்களுக்கே கிடைக்காத ஃபுட்டேஜ் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு இட்டுன்னு போனோம். சவுக்கு சங்கர் ஏடிஎம்கே கிட்ட வேலை பார்க்குறாரு. அந்த மாரிதாஸ்ன்றவர் பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருப்பார். நக்கீரன் கோபால் சொல்ல வேணாம், அவர் அறிவாலயத்தை நக்கி நக்கி பிழைக்கிறவர். சரிங்களா? இவங்க எல்லாரும் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து விஜயை கார்னட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, திமுக எந்த அளவுக்கு எதிர்த்ததோ அதை விட ஒரு படி மேலே போய் நியூஸ் ஜே விஜய் எதிர்க்குது. விஜய் கடைசியாக இப்போ சிபிஐ வழக்குக்கு போயிட்டு, அந்த சிபிஐ வழக்கில் உட்காந்துட்டு அவர் வெளியே வந்துட்டு பிரஸ் மீட்டை பார்க்கும்போது, ரம்ஜான் பிரஸ் மீட்டை பார்க்குறப்போ, எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது, நான் கட்சி ஆரம்பித்த காலத்தில் என் மீது வீண் வதந்தி பரப்பப்படுகிறது, நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம், நான் டே 1ல் என்ன சொன்னேன், பிஜேபியோடு கூட்டு கிடையாது, அது என் கொள்கை எதிரி, தாமரை இலை மீது தண்ணீர் கூட ஒட்டாது, தமிழ்நாட்டு மக்கள் ஒட்ட மாட்டார்கள் அப்படின்னு நான் சொன்ன பாருங்களா. அதுல அந்த நிலையில எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தெளிவா அவரு சொல்லிட்டார். அதுல இருந்து இவங்களுக்கு கோபம், வைத்தெரிச்சல், காண்டு அதிகமாகி அவர் மேல நியூஸ் ஜேல நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப கடுமையா அவங்களுடைய வன்மத்தை கக்குறாங்க. ஓகே, ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த சவுக்கு சங்கர், இந்த மாரிதாஸ் இவங்கெல்லாம். இது எப்படின்னா, இது பைத்தியகாரதனம், இது ஒரு முட்டாள்தனம். ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற அந்த இடத்துல, இவ்வளவு கேமராக்கள் இருக்கிற அந்த இடத்துல, இத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்கிற அந்த இடத்துல, இத்தனை இவங்க கேமரா மட்டும் இல்ல, பத்திரிகை கேமரா இருக்குது இந்த இடத்துல, யார் கண்ணிலையுமே மாட்டாத சினிமா ஷூட்டிங் அப்படின்றது இது ஏற்புடையதாக இல்லை. இது மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அப்படி சவுக்கு சங்கர் கிட்டயோ இவங்க கிட்டயோ அப்படி ஏதாச்சும் உண்மையிலேயே ஒரு டீட்டெயில் இருக்குதுன்னா, இது அவங்க சிபிஐ அலுவலகத்துல தான் மறுபடியும் ஒப்படைக்கணும். இப்படி ஒரு எவிடன்ஸ் இருக்குது, நீங்க கேளுங்க. ஆனா இது பைத்தியக்காரதனம், முட்டாள்தனம். அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. மீண்டும் இவங்க மக்களை குழப்புறாங்க, மீண்டும் மக்களை குழப்புற வேலையில இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது எடுபட. ஓகே, அந்த ஃபுட்டேஜ்லாம் விஜய் அழிக்க ட்ரை பண்ணாரு, இவங்க தான் ரெக்கவர் பண்ணி இது வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆடா அப்படி விஜய் அழிக்க ட்ரை பண்ணாரு, இவங்க தான் அவர் கையை கெட்டியமா புடிச்சிக்கிறாங்கன்றாங்களா? இதெல்லாம் என்னங்க இது? சும்மா அதாவது பொய்யுங்க, கடந்தெடுத்த பொய். இதெல்லாம் கடந்தெடுத்த பொய். இப்ப விஜய் மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தது. அமித்ஷாவை அங்க பார்த்தாரு, இங்க இவரை பார்த்தாரு, அங்க அவரை பார்த்தாரு, எத்தனை குற்றச்சாட்டு, எவ்வளவு சந்திச்சணும், புரியுதுங்களா? எவ்வளவு பேசணும். அந்த மாதிரி குற்றச்சாட்டு இது ஒண்ணு. அவங்களுக்கு என்னன்னா, எதையாவது தேர்தல் நேரத்தில் மக்கள் கிட்ட சொல்லணும். எடுப்பாடுறவருக்கு எடுப்பாடட்டுமே. இவர் சினிமா ஷூட்டிங் அங்க நடத்தினாரு, இதனாலதான் அந்த நெரிசல் வந்ததுன்னா, அப்ப திமுக கவர்மெண்ட் சும்மா விட்டுருக்குமா?
இவ்வளவு உளவுத்துறையை மீறி இவ்வளவு போலீஸை மீறி அவங்க டே ஒன்ல அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்களே, அவங்க ஏன் பேசல? திமுக ஏன் பேசல? திமுக கவலைன்னா பாசம் விஜய் மேல. இது சும்மா வன்மத்தை கக்கிற ஒரு வேலை. இவங்க என்னன்னா 3வது இடத்துல எடப்பாடி இருக்கிறார், அது நல்லாவே தெரியுது. அது எப்படியாவது அதை தாண்டி வரணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க, அது நடக்காது. ஓகே, 2வது இடத்துல இங்க முதல் 2 இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் இருக்குது. திமுக தாவேகா ஃபைட் இருக்குதான் கலை நிலவரங்க. இப்ப நீங்க அந்த மாலை மலர் அது இது ஏகப்பட்ட வீடியோ வைரலா போயினுக்குது, நிறைய கருத்து கணிப்புகள் வந்து நிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா விசில்ன்றான் சூரியன்றான், சூரியன்றான் விசில்ன்றான், மாறி மாறி இப்படிதான் வருது. ரெட்டர் அந்த இடத்துல அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு மவுஸ் இல்ல. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் தவறுகளால் அந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டார். அதுதான் கலை யதார்த்தம், கலை உண்மை. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ விஜய் வந்து கூட்டணிக்கு வரல, ஆனா விஜயை எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அழைத்தாரா இல்லையா? அழைச்சாரா இல்லையா? பேச்சுவார்த்தை போச்சுன்னு சொன்னாங்க. ஒரு கூட்டத்திலே சொன்னார், கொடி பறக்குது பார், பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க பார், கொடி பறக்குது பாருன்னு சொன்னார். சரிங்களா? எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இன்னும் அதிமுக இருக்கிற முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், ஆர்பி உதயகுமார் உள்பட முன்னாள் அமைச்சர்கள், அந்த தர்மாகுல் ஒருத்தர் மதுரையில, அவர் உள்பட செல்லூர் ராஜ் அவர் உள்பட எல்லாமே வந்து இவருக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அழைப்பு கொடுக்காம இவருக்கு அழைப்பு கொடுத்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அழைப்பு கொடுத்தாங்க, நயினார் நாகேந்திரன் அழைப்பு கொடுத்தாங்க. இவர் அந்த கூட்டணிக்கு போல. இப்ப என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, யாருமே விஜய கூப்பிடல, அது கிடையாது. இவங்க கூப்பிட்டாங்கன்றது உண்மை. விஜய் அதுக்கு போல, தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்றதுல விஜய் வந்து உறுதியா இருக்கிறார். ஓகே, இப்போ நீங்க வட சென்னையில நிறைய காலம் பாக்குறீங்க, வாழ்ந்திருக்கீங்க, அரசியல் நிகழ்வையும் பார்த்துருக்கீங்க. வட சென்னையில பெரம்பூரை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு விஜய். எதுக்காக பெரம்பூர், வட சென்னை? இல்ல, அது என்ன சொல்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ரொம்ப அதிகமா பெரம்பூர் தொகுதியில இருக்கிறதாவும் இருக்கிறாங்க. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வட சென்னை ரொம்ப காலமா புறக்கணிக்கப்பட்டிருக்குது. நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. இப்ப நாங்கெல்லாம் சும்மா அதாவது இவனுங்க அதை ஒழிச்சாங்க இதை ஒழிச்சாங்கன்றாங்க, கொசு கூட ஒழிக்கலங்க. எங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட தூக்கத்தை தொலைச்சு நாங்க கஷ்டப்படுறோம். கொசுவை கூட ஒழிக்க முடியல. அந்த அளவுக்கு வட சென்னை மக்கள் பாவம் பண்ணுவோம். நாங்க அவ்வளவு கஷ்டம், குப்பை மேடு, சாக்கடை, கொசு தொல்லை, இப்படிதான் நாங்கெல்லாம் வட சென்னையில வாழ்ந்து இருக்கிறோம். விஜய் மாதிரி ஒரு மனிதர் பெரம்பூர் தொகுதிக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். வட சென்னை நிச்சயமா நாங்கெல்லாம் அதை தான் எதிர்பார்க்கிறோம். இவரை மாதிரி ஒரு ஃபேமஸ், ஒரு நட்சத்திரம், ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு தலைவர் இவர் வருகிற பொழுது அந்த பெரம்பூர் மாத்திரமல்ல, அந்த பெரம்பூரை சுற்றி இருக்கிற அத்தனை பகுதிகளும் ஒரு டெவலப் ஆகும். அந்த தொகுதியை சுற்றி இருக்கிற திருவிக்கா நகர், எழும்பூர், இது எல்லாமே டெவலப் ஆகும். சரிங்களா? அப்ப அதுதான் அவர் அங்க வரணும், வந்தா வெற்றி பெறுவார், நிச்சயமா வெற்றி பெறுவார். ஓகே, ஆனா அதிமுக திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மாறி மாறி வர்றாங்க. இல்ல, அங்க கிடையாது. சரி, மாறி மாறி வராங்கன்னா அவங்களுக்கு யாருமே இல்லையே, அவங்க யாரையுமே வர விடலையே. திமுக அதிமுக இப்பவும் சரி, விஜயை வரவிடாம செய்யறதுக்கு இவங்க 2 பேருமே ஒன்னாயிடுவாங்க. இப்பவும் திமுக அதிமுக ஒன்னாகும். ஏன்னா இவங்க 5 வருஷம், இவங்க 5 வருஷம், இப்படியே இவங்க 2 பேரும் பழகிட்டாங்க. இதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு விஜயகாந்த் முயற்சி பண்ணார். அவர் எவ்வளவு கோலம் பண்ணாங்க, அவர் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. கடைசியில் அவர் போனதுக்கு அப்புறம் ஐயோ ஒரு நல்ல மனிதர் நம்ம இழந்துட்டு வேணும். அவர் விஜயகாந்த் வந்து பொட்டு பொட்டியா பணம் வச்சுட்டு கோயம்பேட்டு வாசல் நின்றுதான் அவன் சீட்டு கேட்டு, தன்னோட ரசிகர் மன்ற ஆட்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்கணும், ஆரம்பத்திலிருந்து என் தியேட்டர்ல எனக்காக ஸ்டார் கட்டினவன், கொடி கட்டினவன், அவனுக்குத்தான் நான் சீட்டு கொடுப்பேன்னு தேடி தேடி கொடுத்தாரு. கடைசியில அவர் யாரெல்லாம் நம்பினாரோ அவங்க எல்லாம் ஒரு முதுகுல, அந்த ரசிகர் மன்றம் நம்பறவதான் ஒரு முதுகுல குத்துனாங்க, குத்திட்டு போனாங்க. கடைசியில் அந்த வேதனையை தாங்க முடியாத இந்த சோப்பக்கம் அந்த சோப்பக்கம் எகிரி கிக்கட்ஸ் அந்த கால்கள் ஓய்ந்து போய் உட்கார்ந்தது இந்த அரசியலுக்கு வந்ததா. அது மாதிரி பயங்கரமானது அரசியல். திமுக அண்ணா திமுக அவ்வளவு தொல்லைய, கருணாநிதியும் விஜயகாந்த் கட்சியை ஒடிச்சாரு, இந்த அம்மாவும் விஜயகாந்த் கட்சியை ஒடிச்சாங்க. இவர் கொஞ்சம் எம்எல்ஏ வலிச்சாரு, அவர் கொஞ்சம் எம்எல்ஏ வலிச்சாரு. அதுல அவர் ரொம்ப நொந்து போய், ஏன்னா அவர் நல்லவர், அவர் சினிமாவில் நடிக்க தெரிஞ்சதை தவிர நிஜ வாழ்க்கையில நடிக்க தெரியல. ஒரு நல்ல மனிதன், இவங்க கிட்ட அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அதே மாதிரி ஒரு நிலையை விஜய்க்கு ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதுக்குதான் இவருக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மன ரீதியா தொல்லை தான். அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் இவங்க வெளியே கொண்டு வந்து அதை வந்து பிரபலப்படுத்தி, அது மன ரீதியான தொல்லை தான். இதையெல்லாம் கடந்து அவர் வர. ஆனா அவங்க வந்து கிட்டத்தட்ட விஜய் வந்து இந்நேரம் அவர் 200 தொகுதியை கிராஸ் பண்ற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு உச்சத்தை இந்நேரம் தொட்டு இருக்கணும். ஆனா அவங்க நினைச்சது ஓரளவுக்கு அந்த கரூர்ல நடந்தது. அந்த கரூருடைய பாதிப்பு அவர் 2-3 மாதம் வந்து அவர் வந்து முடக்கிற ஒரு செயல். அதை வச்சு இவங்க வந்து இல்லாததை அவருக்கு சிஸ்டம் போட்டு இந்த ஊருக்கு போகக்கூடாது, அந்த ஊருக்கு போகக்கூடாது, 4000 பேர் வரக்கூடாது, 5000 பேருக்கு மேல வரக்கூடாது, இப்படியெல்லாம் அவருக்கு நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமா அந்த சம்பவம் நடந்துச்சு. புரியுது? அந்த கரூர்ல கூட இப்ப செந்தில் பாலாஜி கூட்டு விசாரிச்சிருக்காங்கல்ல, புத்துணவன் தண்ணி குடிப்பான், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்க போறான். நிச்சயம் செந்தில் பாலாஜி கரூர் வழக்குல சிறைக்கு போவார்.
நீங்க பாருங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது எங்க முன்னாடி உட்கார்ந்து பேசவே பயந்த சில பேர் இப்ப எங்களுக்கே சவால் விடுறாங்க. ஒரு பவள விழா கண்ட கட்சியை வந்துட்டு ஒரு பால்வாடி கட்சி எதிர்க்குது, பால்வாடி இயக்கம் எதிர்க்குது, சவால் விடுதுன்னு பேசுறாரு. எல்லாமே பால்வாடியா இருந்து பவள விழா போறவங்க தான். அண்ணனுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் பால்வாடியா இருந்து பவள விழா தான் போயிருப்பாங்க. ஆனா ஒரு சிறு உளிதான் பெரிய பாறையை பொழக்குது. சரியா? ஒரு கம்சன் என்கிற மிகப்பெரிய ஒரு அரக்கனை ஒரு கிருஷ்ணன் என்ற சின்னவன் தான் அழிக்கிறான். பண்டாசுரன் என்று அழிக்கவே முடியாத அரக்கனை ஆதிபராசக்தி சிறுமியா வேடமிட்டு வந்துதான் அழிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய யானையின் காதல ஒரு சின்ன எறும்பு போன அந்த யானையோட நிலைமை என்ன? அதனால அரசியல்ல பெரியவன் சிறியவன் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் பால்வாடியா இருந்து அந்த பவள விழா. அத விஜய் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாருல, பவள விழா பாப்பா உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா? சரிங்களா? அதனால பார்க்கலாம், பால்வாடி ஜெயிக்குதா பவள விழா ஜெயிக்குதான்னு பார்ப்போமே. ஓகே, இவ்வளவு நாள் பேசாதவங்க திடீர்னு இப்ப ஏன் ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்க? பேச வேண்டிய சூழ்நிலை வருதுல்ல. மக்கள் மத்தியில விஜய்க்கு நாளுக்கு நாள் அந்த மாஸ் அந்த எழுச்சி கூடிக்கின்னு இருக்குதுல்ல. அவருடைய எழுச்சி உச்சத்தை தொடுதுல. அதை யாராலும் தடுக்க முடியல. அவருடைய உச்சத்துல இருக்கிறாரு. எங்க போனாலும் விசில் 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 இருக்குது. இந்த ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அலை வீசுது. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலை வீசுது. புரியுதுல? எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா இதே செய்திகள் இருக்கும்போது மக்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆளாகிறாங்க. நீ 1000 பேசினாதான் மக்கள் அதை நம்ப தயாரா இல்லை. இப்போ உதயநிதி கூட சொல்றாரு, முரசொலியில தலைப்பு செய்தியில வருது, இந்தியாவிலேயே மகளிருக்கு பாதுகாப்பான நாடு தமிழ்நாடு. இதை கேட்டா வயிறு புண்ணாவர்களுக்கு சிரிப்பான இல்லையா? எல்லாருமே இந்தியாவிலேயே மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு தமிழ்நாடு அப்படின்னு சரி வரும். யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. போலீஸுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அப்ப மக்கள் பாக்குறாங்க. இப்ப படிச்ச இளைஞர் பாக்குறாங்க. ஒரு காலத்துல அவனுக்கு செய்தி தெரியாது. இப்ப நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா டிவியில வயலின் வாசிப்பான். எல்லா நியூஸும் நிறுத்திட்டு அதை வச்சுதான் ஏதோ நடந்துச்சுன்னு நாங்க உணர்வோம். இந்திரா காந்தி இறந்தப்பெல்லாம் வாசிப்பான். இப்போ அப்படி கிடையாது. உலகத்துல எந்த மொழி நடந்தாலும் அப்படி பிளாஷ் நியூஸ் வந்துடுது. அப்ப எல்லாம் பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சம்பவம் நம்ம ஓசூர் கிட்ட போதைப் பொருள் ஏத்தின்னு ஒரு கார் வருது. ஒரு செக் போஸ்ட்ல போட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் அதை மடக்குது. நீங்க செய்தி பாத்தீங்களா? அந்த கார் வருது, போதைப் பொருள் புட்காலாம் ஏத்தின்னு வரான். இவர் பெரிய சிங்கம் துரசங்க மாதிரி இந்த எஸ்ஐ. தமிழ்நாடு தான் அல்லோலப்பட்டுங்குதுல. எங்க பார்த்தாலும் போலீஸ் அடிக்கிறாங்க. நீ கொஞ்சம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். சம்பளத்தை வாங்கினா போனோம். இவர் நடுவில் பூந்து அந்த காரை தட்டவன அப்படியே ஏட்டியாவை காரோட தூக்கிட்டான். பாத்தீங்களா இல்ல அது டிவில? சார் என்னால தாங்க முடியல சார், ஏட்டியா புடிச்சினாரு. பின்னாடி இருந்த போலீஸ் எல்லாம் ஏட்டியா எங்களை விட்டுட்டு நீ போய்க்கியா பின்னாடியே ஓடியா. 4 கிலோமீட்டர் போகுது சார் அந்த காரு. அவர் நிலைமை நினைச்சு பாருங்க. அப்படியே முன்னாடி பேனட்ல நிக்கிறாரு சார். அப்படியே கத்தின்னு போறாரு. விட்டுறா எங்க அம்மா சத்தியமா இனி உன்னை பிடிக்க மாட்டேடா, நீ என்ன பண்ணிக்கிறா, என்ன விட்டுறா, ஒரு ஓரம் நிறுத்துறான்ற. அவன் 4 கிலோமீட்டர் போய் பொதுமக்கள் மடக்கி அந்த ஏட்டியாவை காப்பாத்தினாங்க. ஏட்டியா 4 கிலோமீட்டர் கார்ல பயணம் பண்ணி வந்திய, உனக்கு என்ன ஏட்டியா தெரிஞ்சதுன்னா, என் பொண்டாட்டி புள்ளிங்கெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்கடா, கிட்டத்தட்ட யமலோகத்தை தொட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது. ஒரு காலை ஒடிச்சு போச்சுங்க அவருக்கு. ஒரு போலீஸ் என்ற அச்சம் பயம் இல்லைங்க. அந்த யூனிஃபார்முக்கு மரியாதை இல்லை. அவருடைய நேர்மையை பாராட்டுறான், அவருடைய துணிச்சலை பாராட்டுறான். அவர் நகைச்சுவைக்காக சொல்லல, அவருடைய நேர்மையை அவருடைய துணிச்சலை பாராட்டுறான். ஆனா போலீஸ் எந்த லட்சத்துல இருக்குது, ரவுடி எவ்வளவு மோசமா இருக்கிறான். தற்காத்து கால நிலையில தான் இப்ப போலீஸார் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையுமே மக்கள் பாக்குறான். யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் பாதுகாப்பு இருக்குது போல இவங்க ஒரு கட்டமைப்பை இவங்க உருவாக்குறாங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்ன கூட பேசுறோம், தூத்துக்குடி சம்பவத்தை பத்தி பேசுறோம், விளாத்திக்குள சம்பவத்தை பத்தி பேசுறோம். குற்றவாளியை கைது பண்ணதா சொல்றாங்க. கைது பண்ணிட்டாங்க. சரி, குற்றவாளி யாரு? அவர் ஏற்கனவே சரித்திர பதிவேடு குற்றவாளியா இருக்கிற ஒரு குற்றவாளி. திடீர்னு ஒருத்தன் அந்த தப்ப பண்ணல. சரி, அவன் யாருன்னா 2020 ஒரு 65 வயசு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கற்பழிச்சு அந்த மூதாட்டிய கொண்டுட்டான் 2020. 2022 அவன் கைது செய்யப்பட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட அவனுக்கு உயர் நீதிமன்றத்தில் போய் அந்த தண்டனை நிறுத்தி வச்சு ஜாமீன்ல வந்திருக்கிறான். ஒரு மூதாட்டிய கற்பழிச்சு கொலை பண்ணுவேன் உயர் நீதிமன்றத்தில் போய் ஜாமீன் வாங்குறவங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு நீதித்துறை அவ்வளவு ஒரு மெத்தனமா இந்த வழக்கை வாதாடி இருக்கிறாங்க. சரி, வாதாடின்னு போங்க. அவன் வெளியே வந்தானு, ஜாமீன்ல இருக்கிறானு, அவன் தினமும் தூத்துக்குடி மகளிர் நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டு போறானு. அவன் மேல ஏற்கனவே நிறைய வழக்குகள், இன்னும் வழக்குகள் இருக்குது. அவனை போலீஸ் கண்காணிக்கணுமா இல்லையா? அவனை கண்காணிக்காம விட்டதுடைய விளைவு இன்னொரு குழந்தை செத்து போச்சு. லுங்கி கட்டிட்டு ஜாலியா பைக்ல போயிட்டு இருக்கான். ஒரு பைக்கை திருடி வச்சிருக்காங்க.
ஒரு பைக்கை திருடி வச்சிருக்காங்க. இன்னொரு கேஸ் வேற அதுல. அது இன்னொரு கேஸ். அந்த பைக்கை திருட்டான்னு சொன்னால யாரா திருடுது அந்த பைக்குன்னு சொல்லிட்டு அந்த பைக்கை கண்டுபிடிச்சு உன்னை பிடிச்சிருந்தா அந்த குழந்தை உயிர் காப்பாத்திருக்கலாம். இப்ப பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைய அப்பா ஓடி போய் காவல் நிலையத்துல சொல்றாரு என் பொண்ணு காணோம்னா இது பொம்பளை கேஸ், நீ போய் மகளிர் போலீஸ்ல சொல்லுன்னு சொன்னான் பாரு. அது எவ்வளவு பெரிய தப்பு. உடனே அப்படியா, உடனே அந்த புகாரை எடுத்து உடனே வைரஸ்ல குழந்தை காணுமான்னு சொல்லி உடனே தேடி இருந்தீங்கன்னா உடனே அந்த குழந்தை உயிரோட காப்பாத்திருக்கலாம். அப்ப போலீஸ் எவ்வளவு மெத்தனமா சாதாரணமா செயல்படுறாங்க. எங்க சம்பவம் நடந்தா என்ன, சம்பவம் நடக்குதுன்னா உடனே நீ புகாரை வாங்கணுமா இல்லையா? அப்படி நீதிமன்றம் அறிவுறுத்திருக்குதா இல்லையா? எந்த லிமிட்ல இருந்தாலும் பாதிக்கப்பட்டு வந்தாங்கன்னா உடனே நீ புகாரை எடுக்கணும். எடுத்து சம்பந்தப்பட்ட லிமிட்டுக்கு உங்களை அனுப்பிச்சு வைக்கணும் போலீஸ போட்டு. இதுதானே சட்டம். நீ எப்படி அவங்கள வந்து நீ மகளிர் போலீஸுக்கு போன, அங்க இருந்து பல கிலோமீட்டர் கடந்து மகளிர் போலீஸுக்கு போனா போய் தேடி பாரு, அவங்க ஓடி இருப்பா, போய் அவங்க ஓட்டு காலையில் ஓரா கல்யாணம் பண்ணின்னு வருவா அப்படின்னு கேவலமா பேசியிருக்கிறாங்க. இது நியாயமா? இது சரியா? இது அதுக்கப்புறம் 10ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 11ஆம் தேதி தான் அந்த பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வழக்கு பதிவு பண்றாங்க. அப்ப இத மக்கள் பாக்குறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் இது எல்லாத்தையும் பாக்குறாங்கல்ல. அப்ப திமுக எவ்வளவு தான் பம்மாத்து வேலைகளை காட்டினாலும் அது எப்படி எடுக்கணும்? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்கல்ல. அப்போ நாங்க வந்து இதை செய்தோம், நாங்கள் அதை செய்தோம்னா நீங்க எதையுமே செய்யலன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ கல்லூரிகள் எல்லாம் வந்துட்டு விஜய் பாட்டு எல்லாம் போடக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, கையில விசில் வச்சுட்டுலாம் ஆடக்கூடாது. இது தேர்தல் நடைமுறை. அது தேர்தல் நடைமுறை. இப்ப என்ன நாங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட திமுக அதிமுக ரெண்டு கூட்டணியில நிம்மதி இருக்குதா? அதுதாங்க உண்மை. திமுக கூட்டணியில காங்கிரஸ் தவிர வேற எவனும் நிம்மதியா இல்ல. ஆனா காங்கிரஸுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்ததால திமுக காரன் நிம்மதியா இல்ல. ஏன்னா காங்கிரஸுக்கு அவன் சக்திக்கு மேல சீட்டு கொடுத்துட்டாங்க. 25 சீட்டு இருக்கிறோம் விஜய காட்டியே அந்த அலைன்ஸ்ல 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான், ஒரு மேல்சபை எம்பி வாங்கிட்டான். அவன் சந்தோஷம், ஹாப்பி, காங்கிரஸ் ஹாப்பி. ஆனா திமுக ஹாப்பியா இல்ல. காங்கிரஸ் இவ்வளவு கொடுத்தது திமுக யாருக்குமே பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. இப்ப கம்யூனிஸ்ட் கேட்கறான், ஏன்னா காங்கிரஸுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க எங்களுக்கு இல்லையா? மார்க்சிஸ்ட் கேட்கறான். உடனே காங்கிரஸ்காரன் சொல்றான், ஏங்க உங்களுக்கு ஒண்ணுன்னு நீங்க கேளுங்க, என்ன வச்சு நீங்க பேசாதீங்க. இவன் சொல்றான். அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். இப்ப திருமாவளவன் வீடியோ போட்டுங்கிறார். திருமாவளவன் நேர்காணலே கிடையாது, நேர்காணலும் கிடையாது, சைடு காணலும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சீட்டும் கிடையாது, 10 சீட்டே கிடைக்கல. ஒற்றை இலக்கத்துல ஒரு சீட்டும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதனால நேர்காணல் இல்லைங்க, ரொம்ப காலம் கூட இருக்கிற ஒரு 4 பேர் 5 பேர் சீட்டு கொடுக்கணும், அதனால நேர்காணல் இல்ல. திருமாவளவன் சொல்றாரு. அப்ப திருமாவளவன் சந்தோஷமா இருக்கிறார் அந்த கூட்டணியில? கிடையாது. புரியுதுங்களா? யாருமே திமுக கூட்டணியில சந்தோஷமா இல்ல. ஒரு கம்யூனிஸ்ட் மட்டும் 6க்கு 5 வாங்கிக்கணும். வாங்கிட்டவனா சொன்னா எங்களுக்கு அதிருப்தி தான், எங்க தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி தான், ஆனா வேற வழி இல்லைன்றான். ஒரு கம்யூனிஸ்டும் இன்னும் வாங்கவே இல்லை. சரிங்களா? வேல்முருகன் வெளியவே போயிட்டாரு, நான் வெளியே போயிடுறேன்ட்டார் வேல்முருகன். இந்த கூட்டணி பிடிக்குது. சரி, அதிமுக கூட்டணி அங்க என்ன நிலைமை? கமல் சார் விட்டீங்களே. கமல அவரை ஒரு பொருட்டா பண்ணலங்க, அவங்க கமலை ஒரு பொருட்டா பண்ணாங்க. அவரும் வந்து இதெல்லாம் பார்த்தா வேலை ஆகுதுறாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு கூட ஒரு எம்பி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான் போதும். கமலுக்கு அவ்வளவுதாங்க. அவருக்கு என்ன கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன கட்சி நடத்தினாரு? ஒரு வானதி சீனிவாசன் தோத்துட்டு வந்தார். அவருக்கு மேல் சபை எம்பி அதிகம். ஏதோ ஒரு உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய தலைவரா ரகசியமா இருக்கிற தோட்டு, ரகசியமா உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக தான் கமல் இருக்கிறார். இப்போ ரகசியமா இருக்கிற தோட்டு ஏதோ அவர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதோட போயிடணும். அவருக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு எம்எல்ஏ வேணா கமலுக்கு கொடுக்கலாம். அவர் அதுக்கு மேல அவருக்கு சக்தி கிடையாது. புரியுதுங்களா? கமல் வைகோ நிலைமை நம்ம சொல்லவே வேணாம். ஒரே ஒரு சீட்டு தான் வைகோக்கு, மீதி 3 உதயசூரன் நினைக்கணும். அந்த ஒரு சீட்டு தான். வைகோவை பத்தி பேசினா எனக்கு பிரஷர் தான் ஏறுது. அதனால அவரை விட்டுடுங்க, அந்த கேரக்டரை விட்டுடுங்க. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.